வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எங்கள் அம்மா இப்போ களி தாங்க பண்ண போகிறாங்க. இந்த களி எப்பவுமே எங்கள் அம்மா எதில் பண்ணுவாங்க அப்படின்னா, சாதம் வடித்த சாதம் இருக்குல்லங்க, அந்த சாதத்தில் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு மாவை ஜலிச்சு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வண்டு ஏதாச்சும் இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டை பார்த்துக்கிட்டாங்க, ஜலிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. சாதம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. அந்த டைம் மாவை அதில் கொட்டுறாங்க. கொட்டிட்ட அப்புறம் அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. நல்லா வெந்தால் தான் களி அந்த கையில் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இல்லைன்னா நல்லா வேகலை அப்படின்னா ஒரு மாதிரி வளன்னு கையில் ஒட்டுங்க. அதனால் 10 நிமிஷம் நல்லா வேகணும். வேக வேக நமக்கு அந்த ராகி ஸ்மெல்லு வருங்க. அதுக்கப்புறம் அந்த களி கிண்டுற கோலை வச்சு நம்ம மெதுவாக இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் எங்கள் அம்மா அந்த ஸ்டெப் தான் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ராகி மாவை வச்சு களி, கூழ், ரொட்டி மட்டும்தாங்க செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் பிஸ்கெட்டு, ராகி சேமியா, ராகி இடியாப்பம்னு சொல்லிட்டு நிறையா வந்துருச்சுங்க. நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகியை வச்சு நிறைய விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க இந்த காலத்தில். ஆனால் களியை மட்டும் அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த காலத்து பசங்க. அதை தாங்க மெயினான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா தண்ணியில் வேக வச்சு பாயில் பண்ணி சாப்பிட்றதாங்க அவ்வளோ சத்தாக இருக்கும். நான் அதுவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. களி இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எங்கள் அம்மா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெதுவாக பொறுமையாக இந்த மாதிரி கிண்டிகிட்டு இருக்கணுங்க. ஏன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. அதுதாங்க மெயின். இந்த கட்டி விழாமல் இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கணும். இதுதான் களி செய்கிறதுல மெயின் ஒரு விஷயங்க. இந்த களியில் தண்ணி பத்தாதனால திரும்ப தண்ணியை சூடு பண்ணி ஹாட் வாட்டர் தாங்க அதில் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் தண்ணி ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். கிண்டுங்க அந்த கோலை வச்சு. களி கிண்டுறதுக்கே ஒரு சிலர் மெத்தட் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. 2 கட்டையை வச்சு இப்படி வளைச்சி இது பண்ணுவாங்க களியை. ஒரு சிலர் பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு தடியை வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு கட்டையை வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 மெத்தடில் தாங்க களியை கிண்டுவாங்க. களி இப்போ கட்டி இல்லாமல் ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்டியாச்சுங்க. இப்போ உருண்டை பிடிச்ச ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கை சுட்டுரும். அதனால் லைட்டாக தண்ணி தொட்டு அதை இது பண்ணி எடுக்கணுங்க, உருண்டை பிடிக்கணுங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எங்கள் அம்மா குட்டி குட்டியாக தாங்க உருண்டை பிடிப்பாங்க. ரொம்ப பெருசாக உருண்டை பிடிச்சாலும் அதை ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரியும் இருக்கும், சாப்பிட முடியாது ரொம்ப பெருசாக இருந்தால். அதனால் ஒரு மீடியம் சைஸில் தான் களி எங்கள் அம்மா உருண்டை பிடிப்பாங்க. இந்த களிக்கு நான் வைக்கிற நேம் ஹெல்த்தி பாலுங்க. பார்க்க உருண்டையாக பால் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. காலத்தில் பாட்டி தாத்தா எல்லாமே இந்த மாதிரி களி சாப்பிட்டு தாங்க அவங்களுக்கு உடம்பு அவ்வளோ வலிமையாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த காலத்து பசங்க களி அப்படின்னு சொன்னாலே ஓடி போயிடுறாங்க, வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் களி மஸ்ட் ஹீட்டுன்னு சொல்லலாங்க. என்ன வேணாம்? அது வேணாவா? கொடு, அது கொடுங்க. இது வேணாவா? இதெல்லாம் எடுக்கக்கூடாது தெரியுமா தம்பி? என் பையனோட ரியாக்ஷன் பாருங்க இந்த களியை பார்த்துட்டு. இது என்ன சாமி? இது என்னது? இது களி. அம்மா ஊட்டி விட்டுமா? சாப்பிட்றீங்களா? ஏன் தட்டக்கூடாது? இது களி, இது சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் வைக்கக்கூடாது. களியை வெறும் தான் சாப்பிட முடியாதுங்க. இதுக்கு கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, முக்கியமாக இந்த கீரை குழம்பு தாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனு. இப்போ சிக்கன் கிரேவி தாங்க இருக்குது. அதை வச்சு தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்றலாம். அதுவும் களி சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போச்சுன்னா கல் மாதிரி ஆகிடுங்க.
சூடா இல்லடி, பாரு ஆயா பண்ண களி சூப்பரா இருக்கு பாருங்க, பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாத்தியா. ஏன் வேணா, என்ன சாப்பிட்றீங்க? மாதுளம்பழம் சாப்பிட்றியாடி? சரி சாப்பிடு, அதில் போடக்கூடாது. நான் இது வேற. என் பையனுக்கு லைட்டாக வந்து டேஸ்ட் வச்சு விட்டேங்க. இப்போ கேட்குறான் பாருங்கள், லைட்டாக அவனுக்கு சாப்பிட வைக்கிறேன். இந்த சாமி கட்டுங்க. இந்த நீ கேட்டல, இங்கே பாரு, நீ தானே கேட்ட. என் பையன் களி சாப்பிட மாட்டான், அதுக்காக தான் அவனுக்கு வந்துட்டு ராகி கூழ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் களி, அவனுக்கு ராகி கூழ், ராகி கஞ்சின்னு சொல்லுவாங்க.